வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. இது யார் பேசுனா, எங்கே பேசுனா அப்படிங்கிறத நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. போன வருஷம் கட்சி ஆரம்பித்து அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நடிகர் அவர் தான் இன்றைக்கி 2வது ஆண்டு மாநாட்டில் உற்சாகமாக பேசியிருக்காரு. தெளிவாக பேசுகிறதா நினச்சி அவரும் குழம்பி மக்களையும் குழப்பியிருக்காரு. ஒரு தமிழ் சினிமாவில் நான் கரெக்டாக பேசுகிறேனா அப்படின்னு வடிவேலு காமெடியில் கேட்குற மாதிரி கரெக்டாக பேசுகிறதா அவர் நினச்சிட்ருக்காரு. வந்தவங்களும் சரி, இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மக்களும் சரி, ஊடகங்களில் டிவியில் பார்த்துட்டு இருந்தவங்களும் பெரிய அளவுக்கு குழம்பி போயிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம கொள்கை எதிரிகளும் அரசியல் எதிரிகளும் நமக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. அரசியல்னாலே பொதுவாக கொள்கை சம்மந்தப்பட்டது தான். அப்போ அரசியல் நிலைப்பாடை வச்சு தான் கொள்கையை தீர்மானிக்க முடியும். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு அரசியல் எதிரி வேற, கொள்கை எதிரி வேற அப்படின்னு தெளிவாக பேசுகிறா நினச்சி அவர் குழம்பியிருக்கிறாரு. முதல்ல அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு பேசுகிற நீங்கள் உங்கள் அரசியலில் உங்கள் கொள்கை எது அப்படின்னு நீங்கள் தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும் அப்படி தான் பார்க்குற மக்கள் சொல்கிறாங்க. 67 எப்படி ஆட்சி மாற்றம் நடந்தது? தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மொழி போராட்டம் நடந்த மொழி போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய உணர்வினுடைய அந்த ஆதரவினால ஒரு ஆட்சி மாற்றம் வருது. இந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசுகிறாரு? மொழி திணிப்பை, மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு பேசுகிறாரு. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிற அவருக்கு ஏன் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து பேசுறதுக்கு நாக்கு வரமாட்டேங்குது? ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து பயமா? நீங்கள் தான் ஃபாசிசமா பாயாசமானு பேசுகிறீங்களே, ஏன் அந்த ஃபாசிசத்தை பார்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு அச்சம் வருது? அடுத்து ரொம்ப காமெடியாக பேசியிருக்காரு. இந்த மாநாட்டில் ஹைலைட்டே அதான். அதாவது 2 கட்சிகளும் ஹேஷ்டேக் போட்டு எல்கேஜி யூகேஜி மாணவர்கள் மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சண்டை போடாமல் சமாதானமாக இருக்கணுங்கிற ஒரு பார்வையிலிருந்து அவர் பேசினார். ஆனால் என்ன பிரச்சனை இந்த இடத்துல அப்படின்னா, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு 43 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசாங்கம் கல்விக்கான உதவியை மறுக்குது. 2152 கோடி ரூபாய். எல்கேஜி யூகேஜி 2 கட்சியை சொல்கிறவர் கேட்பது நமது உரிமை, கொடுப்பது அவருடைய கடமை. இந்த ரெண்டையும் சொல்லிட்டு 2 பேருக்கு நடுவில் சண்டை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் கேட்குறவங்க பக்கம் நிற்கிறீங்களா, கொடுக்க மறுக்கிற ஒன்றிய அரசாங்கத்தின் பக்கத்தில் நின்று இந்த சண்டையை நீங்கள் ரசிக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்தணும். கேட்கறது அவங்க உரிமை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அவங்க அப்படிங்கிறது யாரு? அவங்கங்கிற வார்த்தைக்குள்ள தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை தமிழகத்தினுடைய அடையாளமாக வச்சுக்கிட்டு கேட்கறது நம்ம உரிமை இப்படி சொல்லாமல் அவங்க உரிமைன்னு சொல்லி கொடுக்க மறுக்கிற ஒன்றிய அரசாங்கத்தின் பக்கம் நின்று 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. வாட் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ அப்படின்னு இளைஞர்களை குழப்புறதுக்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து இப்படி கலராக மேடை போட்டு பேசுகிறதெல்லாம் ரொம்ப நீண்ட நாள் எடுபடாது. முதல்வர் நாற்காலி கனவு கண்டதெல்லாம் அந்த பக்கம் வச்சுட்டு உங்கள் கட்சியினுடைய கொள்கை என்ன, அரசியல் என்ன அப்படிங்கிறத மக்கள்கிட்ட ரொம்ப தெளிவாக பேசி நீங்கள் யாருக்காக நிற்கிறீங்க, யார் பக்கம் நிற்கிறீங்கன்னு தெளிவுபடுத்துகிற வரைக்கும் உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் நீங்கள் நடித்த சினிமா மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர வாக்குகளாக மாறுங்கிற கனவு இருந்தால் அந்த கனவு பகல் கனவாக முடியுங்கிறதான் அவருக்கு சொல்ல வேண்டியிருக்கு. வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ.